ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு மெரினா பீச் போயிருந்தேன். நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. புதுசாக இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கோகோனட் ட்ரீ அந்த மாதிரி நிறைய ட்ரீ வச்சுருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பல வகையான வச்சுருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைக் நம்ம போகிற வழி எல்லாமே இந்த ஹார்ஸ் ரைடிங்கு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பலவிதமான இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக இந்த ஷெல் டைப் இந்த இடம் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதேமாதிரி டால்ஃபின் போட்ட இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் போகும்போதும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சரில் இன்னும் மரம் அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபாரினில் எப்படி ஒரு பீச் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக், அதுக்கு வாக் பண்ணுறதுக்கு ஸ்டிஃபாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. டஸ்ட்பின் போடுறதுக்கும் ஒரு திருப்ப இடம் வச்சுருக்காங்க. ஸோ சன் செட்டில் அந்த பீச்சில் செம்ம வைப்புங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போயிருங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்டின் மாதிரி ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க. போய் ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஓய்வு எடுக்கணும்னா கூட ரெஸ்ட் ஜோன் அப்படி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு உட்காந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ நானும் போய் உட்காந்தேன். இந்த மூங்கில் மரத்தில் காற்றுல ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு வைப் இருந்துச்சு. ஆக்சுவலாக முன்னெல்லாம் பீச்சுக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட்டி போய் பாருங்கள், படுக்கிறதுக்கு செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க. அதேமாதிரி வாட்ச் டவர் இருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு காப்பாற்றுவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு படுக்க இடம் கிடச்சிது. ஸோ நான் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள்.